music. Am I running at the dance and I rule it? Move it. This bad man are too sick. Watch him step on the mic and prove it. You know what time it is. You know what time it is. யாரா அவ காலங்காத்தால? கமிங் கமிங். தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றவனுக்கு 6 மாச கடுங்காவல் தண்டனைன்னு நம்ம ஊர்ல சட்டம் கொண்டு வரணும். என்ன மறுபடியும் காலிங் பெல் அடிக்க போறியா? ஆமா. ஒரு வாட்டி பெல் அடிச்சா உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்காதா? சாரி சார். ஒரு வாட்டி அடிச்சா கேட்காதான்னு கேட்டேன். ஓ சாரி சார். இட்ஸ் ஓகே. என்ன வேணும்? மிஸ்டர் பாஸ்கி நீங்க தானே? எஸ். நீ யாரு? என் பேரு குமாரசாமி. ஏதோ ஒரு சாமியா இருந்துட்டு போ. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வந்திருக்கேன். அறிமுகம் இல்லாதவங்க அட்ரஸ் விசாரிச்ச உனக்கு போன் நம்பர் கலெக்ட் பண்ண தெரியலையா? போன் நம்பர் இருக்கு சார். அப்புறம் என்ன போன்ல கூப்பிட்டு பேசி தொலைக்க வேண்டியதானே? சார் நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? ஒரு நிமிஷம் உள்ளவா சொல்றேன். எதுக்கு சார்? உள்ளவா சொல்றேன். இல்ல அது எப்படி பாரு சொல்லல. சார் 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 கதவு திறங்க சார். சார் 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 ஹலோ. என்ன சார் என்ன உள்ள வச்சு கதவு மூடிட்டீங்க? இரவு. ஆ ஐயோ. இப்ப பாரு. அப்பா என்ன கொடுமையான சவுண்டா இது? சார் என்ன சார் இது? உங்க வீட்டு காலிங் பெல் இப்படி கத்துது. காதெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கு சார். ஒரு வாட்டிக்கே உனக்கு இப்படி இருக்கு. 3 வாட்டி அடிச்சிருக்கே. உள்ள இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சார் உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். காலிங் பெல்ல மாத்திர வேண்டியதானே சார்? எலக்ட்ரிஷியன் நாளைக்கு வரேன்னு சொன்னான். ஓஹோ இப்பதான் ரிப்பேர் ஆச்சா? ஆமா. என்ன விஷயம்? யார் நீங்க? பரவாயில்ல சார். புதுசா எதுக்கு நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? இதுக்கு முன்னாடி கூப்பிட்ட மாதிரியே நீ வா போன்னே கூப்பிடுங்க. அது ஏதோ டென்ஷன்ல கூப்பிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் என்ன பத்தி சொன்னா நீங்க இப்ப குடுக்கற மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்க சார். அப்படின்னா வாப்பாவோட ரொம்ப கேவலமா பேசுவீங்க. சேச்சே அப்படிலாம் பேச மாட்டேன். சொல்லுங்க. அப்படியா? இப்ப பாருங்க. ஏ சாமி, தடியா நீயா? நானே தான். குமாரசாமி நீ என் முழு பேரை சொன்ன. நீ கண்டுபிடிக்கல. விளக்கண்ண தொப்பியும் கூலிங் கிளாஸையும் போட்டா எப்படா கண்டுபிடிக்கிறது? நான் அப்பவே சொன்னல. என்ன சொன்ன? நான் யாருன்னு தெரிஞ்சா இப்ப குடுக்கற மரியாதையை கூட நீ கொடுக்க மாட்டேன்னு. சாம்ராணி ஸ்கூல் டைம்ல இருந்த மாதிரி பொதுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு இருக்கியே. கொஞ்சம் உடம்ப குறைக்க வேண்டியதானே? டேய் யானை மாதிரி இருந்தாதான் அழகு. எலி மாதிரி ஆனா நல்லா இருக்குமா? ஐயோ எப்படிடா தத்துவம் எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு எப்படி அறிவு வந்துச்சு? சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கேன். அது இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. என்னது? அத விடுற. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு என்னை எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சிருப்ப நீயே சொல்லு பார்க்கலாம். தெரியலையே, நீயே சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்க்கறன்னு சொல்லு. ஒரு கெமிக்கல் கம்பெனில சீஃப் கெமிஸ்டா இருக்கேன். ஓஹோ. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? ஆமா நீ என்ன பண்ற? ஆளுங்களை தூக்குற. என்னது? ஆளுங்களை தூக்குறியா? ஆமா. ஆமா வெயிட் லிஃப்டர் மாதிரி ஆளுங்களை தூக்கி என்ன பண்ணுவ? நான் தூக்குறேன்னு சொன்னத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஆளுங்களை மேல அனுப்புறேன். புரியல. தனக்கு பிடிக்காதவங்கள, அதாவது கெட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற சில பேர் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள காலி பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் பணத்தை வாங்கிட்டு வேலையை முடிச்சிருவேன். கூலிப்படையா?
எக்ஸாக்ட்லி. அதுலயும் சிறப்பு கூலிப்படை. அதென்ன சிறப்பு கூலிப்படை? ஆந்திராவுல என்ன குமாரசாமின்னு சொன்னா தெரியாது, கொத்து குமாரசாமின்னு சொன்னாதான் தெரியும். கொத்துனா? நான் கொலை செய்யற ஆளுங்களை எரிக்கிறதோ புதைக்கிறதோ கிடையாது. அப்படியே கைமா மாதிரி கொத்துக்கறியாக்கி முதல்ல பண்ணையில போட்டுருவேன். என்னடா இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? டேய், பயந்தாங்கோலியா இருந்த நீ என்னடா இவ்ளோ டெரரா பேசுற? டேய் மச்சான், நாம 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். ஏதோ நம்ம முகத்துல எந்த மாற்றமும் இல்லைங்கிறதுனால என்ன நீயும் உன்னை நானும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் நான் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதுல தைரியசாலி ஆயிட்டேன்டா. நீ காலேஜுக்கு போன, நான் மாட்டு தொட்டில வேலைக்கு போனேன். நீ கெமிக்கல் இன்ஜினியர் ஆயிட்ட, நான் கொலைகாரன் ஆயிட்டேன். அதை விடு, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்க? உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன். என்ன கொலை பண்றதுக்கா? ஆமா. எதுக்குடா? என்ன போய்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். இத கொஞ்சம் பாருங்க. இது எனக்கு வந்த போட்டோ. போட்டோல இருக்கிறது நீதானே? ஆமா. இத பாரு. இது உன் அட்ரஸ் தானே? ஆமா. 5 லட்சம் பணம் கொடுத்தாங்க. உன்னை மேல பேக் பண்ண சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? மச்சான், உன் எதிரி யாருன்னு நீ தான் யோசிக்கணும். என்கிட்ட கேட்கறது முட்டாள்தனமா இல்ல? உன் பணம் கூட யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சாக போற? யூ டிசைட். துப்பாக்கி, கத்தி, பாய்சன் எல்லாம் என்கிட்ட இருக்கு. டக்குன்னு சொல்லு. டேய் நில்றா. ஓடாத. நில்லு. ஓடாத நில்றா. நில்றா டேய். ஓடாத. முடிச்ச அவ்வளவுதான் நீ. டேய் நில்றா. முடிச்ச. டேய் நில்றா. டேய் ஓடாத. டேய் நில்றா. டேய் நில்றா. ஏய் சொல்றா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏய், சொல்ல சொல்லு. மாட்டேன். சொல்றா. வெளியில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இந்த துப்பாக்கியை எடுத்து நாம அவனை சுட்டுடுவோன்னு மிரட்டலாமா? என்ன பயந்துட்டியா? துப்பாக்கியை முகத்துக்கு நேராண்டிட்டுனா பயம் வராதா? டேய், இது டம்மி துப்பாக்கிடா. டம்மியா? ஆமா, சுடாது. நம்பலையா?
போதுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நான் சுற்றுவேன்னா? ஆமா. ஏண்டா, உன்னை கொல்றதுன்னா நீ வாசக்கதவை திறந்தப்பவே உன்னை சுட்டு கொண்டுட்டு போயிருக்க மாட்டானா? என்ன அப்படி பார்க்குற? இல்ல, கெட்டவ மாதிரியே டைலாக் எல்லாம் பேசிட்டு திடீர்னு நல்லவ மாதிரி ஒரு கேள்வி கேட்குறியே, உன்னை எந்த வகையில சேர்க்கறதுன்னு பார்க்கறேன். ஐயோ, என்னாச்சு? நான் உண்மையிலேயே நல்லது செய்கிறேன், உலகம் என்ன நம்ப மாட்டேங்குது. என்ன பண்றது? எப்ப நீ என் உயிரை எடுக்காம உன் கையில இருக்கிறது டம்மி துப்பாக்கின்னு சொன்னியோ அப்பவே நீ நல்லவனா மாறிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மையை பேசணும், பொய் சொல்லக்கூடாது. நான் உண்மையை தான் பேசுறேன். தேங்க்யூடா மச்சான். எதுக்கு தேங்க்ஸ்? ஒரு நல்லவன் கெட்டவனா மாறும்போது வருத்தப்படுறானோ இல்லையோ, ஆனா ஒரு கெட்டவன் நல்லவனா மாறும்போது ஏன்டா நல்லவனா மாறுறோன்னு வருத்தப்படவே கூடாது. கரெக்டா? ஆமாண்டா, வருத்தப்படக்கூடாது. இப்ப ஏன் இவ்ளோ வருத்தமா பேசுற? 13 வருஷமா கூலிப்படையா இருக்கேன். இது வரைக்கும் 9 பேரை கொலை பண்ணியிருக்கேன். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. யாருக்கிட்டையும் நான் கொலை செஞ்சதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பின்ன என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நானே தான் என்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். தப்பாடா? தப்பு இல்ல. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஏதாவது பிராய்ச்சித்தை தேடலான்னு இந்த முடிவு எடுத்தியா? நீ வேற, அதெல்லாம் கிடையாது. பின்ன நீ மாறணும்னு எதுக்கு முடிவெடுத்த? இது வரைக்கும் ரத்தம் சூடா இருந்தது, துடிப்புல எல்லாத்தையும் செஞ்சேன். இனிமே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ ஒரு பொண்ணால இந்த முடிவெடுத்த? ஆமா. அவளுக்கு நீ கூலிப்படன்னு தெரிய வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுறியா? ஆமா, எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அப்பதான் உன்னை கொலை பண்ற ஆஃபர் வந்தது. யார் அந்த ஆஃபர் கொடுத்தா? சொல்றேன். போட்டோல உன் முகத்தை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். கிளாஸ்மேட்டை எப்படி கொல்றதுன்னு ஒரு பக்கம் யோசனை. நான் முடியாதுன்னா வேற ஒருத்தன் உன்னை போட்டு தர போறான். அதை விட பெட்டர், ஃப்ரெண்டு உயிரையும் சேவ் பண்ணலாம். அப்படியே உன்கிட்ட ஒரு உதவியும் கேட்கலான்னு வந்தேன். என்கிட்ட என்ன உதவி? உன்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். பதிலுக்கு நீ எனக்கு நான் ஆசைப்படுற பொண்ணுகிட்ட ஒரு பொய் சொல்லணும். அதுவும் பெரிய பொய். அதென்ன பெரிய பொய்? நானும் உன் கூட உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்றேன்னு சொல்லணும். உன்னோட ரிலேஷன்னு சொல்லணும். உன் சர்க்கிளில் இருக்கிற ஆளுங்களை வச்சு என் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். பணத்தெல்லாம் நான் கொடுத்துறேன். மொத்தத்துல உன் ஃபிளாஷ்பேக்கை உன் மனைவி கிட்ட சொல்லாம ஒரு புது கதையை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிட்டேன். என்ன பாக்குற? இந்த ஹெல்ப்பை நேரா வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம். எதுக்கு புதுசு புதுசா கதை சொன்ன? நான் கதை சொன்னேன். பின்ன இல்லையா? எனக்கு எவனும் எதிரியே கிடையாதுடா. உன் காரியத்தை நடத்திக்க நீ கதை விடுறன்னு சொல்ற. சத்தியமா நான் கதை விடலடா. இங்க பாரு, பார்ட்டி லைன்ல வருது. எந்த பார்ட்டி? உன்னை கொலை பண்ண போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சான்ல, அந்த பார்ட்டி. ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், நீயே கேளு. சொல்லு தல. கொத்து, பாஸ்கியோட போட்டோ அனுப்பிச்சானே, அவன் கதையை முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல தல. ஏன்? எல்லா கேஸையும் போட்டு போட்டோன்னு போட்டுருவியா? இதை மட்டும் ஏன் இழுத்துக்கின்னு இருக்கா? அவன் டபாச்சிட்டா இருக்கான் தல. எனக்கு விஷயம் வேற மாதிரி வருது. என்ன மாதிரி வந்தது? அவன் உன் கூட படிச்ச சிநேகிதானாமே, அதனால தயங்குறியாமே நீ? அதெல்லாம் யாரா இருந்தாலும் கொத்து தான் தல. நீ போன வையே, நான் அவன் கதையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நாளைக்கு முதல்ல பண்ணைக்கு பாஸ்கரோட உடம்பு தான் சாப்பாடா போகணும். போகும் விடு, வச்சிடறேன். சரி. இப்போ அது நம்புறியா நான் கதை விடலன்னு? யாரா சாமி இவன்? இவன் கல்மண்டப கணேஷ். இவன் எதுக்கு என்ன கொல்லணும்? நீ வேற. இந்த கூலிப்படையில எதுவுமே நேரடியா நடக்காது. ஸ்கெட்ச் போட்டவன யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அம்பு. எய்தவனை நான் பிடிச்சு காட்டுறேன். டோன்ட் வரி. நான் கேட்ட ஹெல்ப்பை நீ பண்றியா? அதை சொல்லு. ஒரு நிமிஷம் வரேன்.
பர்சனல் காலா? ஆமா. கேரி ஆன் கேரி ஆன். ஹலோ. என்ன சார், என்னாச்சு? என்ன கலா? காலையில எழுந்ததும் ஐயா கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வரும். அது இன்னைக்கு வரல. இன்னைக்கு காலையில இருந்து வேற ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருந்தது. அதனால தான் கால் பண்ணல. என்ன டென்ஷன்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். நான் அப்புறம் பேசட்டுமா? ஏன், என்னாச்சு? ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். ம். நான் இப்பவே உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். கதவு திறங்க, பேசிட்டே போறேன். என்ன, வீட்டு வாசல்ல இருக்கியா? ஆமா. நீ அங்கே இரு, நான் வரேன். நான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதே இல்ல. சொல்றத கேளு. சாமி, ஆ? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே போயிட்டு.